ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பாருங்கள், இன்றைக்கி புதுசாக எல்லோ கலர் ஃப்ளவர் எவ்வளோ ஹாப்பியாக சிரிச்சிட்டு இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் ஹாப்பியாக சிரிச்சிட்டு இருங்க. அதே சந்தோஷத்தோட இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்துடலாமா? ஆல்ரெடி நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க அந்த சிம்டம்ஸ் எல்லாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணிங்கன்னா உடனே டாக்டரை போய் பாருங்கள். தயவுசெய்து பயப்படாதீங்க, இது ஒன்றும் பெரிய வியாதியெல்லாம் இல்லை. ஸோ இந்த மாதிரி டாக்டர் நார்மலாக கன்சல்ட் பண்ணி பிசிஓஎஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். தென் வந்து பிசிஓஎஸ் இருந்தால் தான் இந்த வீடியோ பார்க்கணுன்னு இல்லை, இல்லாதவங்களும் இதை பற்றி விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். இது ஒரு முக்கியமான விஷயம் கூட. ஸோ ஷேர் பண்ணுறது தப்பில்லை, ஷேர் பண்ணுங்கள். பிசிஓஎஸ் இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம். அதாவது தமிழில் வந்து கர்ப்பப்பையில் நீர்க்கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா பெண்களோட உடம்பில் ஏற்படுற ஹார்மோன் சேஞ்சஸ்னால் இந்த மாதிரி பிசிஓஎஸ் வருது. ஸோ வந்து இதோட சிம்டம்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் தெரிய ஆரம்பிக்கும். ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த சிம்டம்ஸ் வந்த உடனே நம்மளுக்கு தெரியாது. கொஞ்சம் நாள் எடுக்க நம்ம பாடி வந்து வெயிட் போடும். ஸோ வெயிட் போட நம்மளுக்கு வந்து ஒரு சிம்டம்ஸாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ இது மூலியமாக தான் வந்து பிசிஓஎஸ் இருக்குன்னே ஃபைனலாக நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ பிசிஓஎஸ் இருக்கவங்க பயப்படாதீங்க தயவுசெய்து, எனக்கு ஏதோ பெரிய வியாதி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எல்லாம் நிறைய ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு இதுக்காக. ஸோ பயப்படாமல் இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஃபீல் பண்ணிங்கன்னா உடனே நீங்கள் டாக்டரை போய் பாருங்கள். ஸோ என்ன சிம்டம்ஸ், சைக்கிளே இருக்காது. 21 டேஸ்க்கு முன்னாடியே வந்து பீரியட் ஆகிடும், சீக்கிரமாகவே பீரியட் ஆகிடும். இதுதான் வந்து நிறைய பேர் ஒரு மாதத்துலேயே 2 வாட்டி பீரியட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பீரியட்ஸ் வரதே ஸ்டாப்பே ஆகிடும், பீரியட்ஸே வராது, இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் இருக்குது பிசிஓஎஸ் அஃபெக்ட் ஆன விமென்ஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் விமென்ஸ்க்கு வர்றதுனால ரொம்ப டிப்ரெஸ் ஆகிடுவாங்க. அதாவது டென்ஷன் ஓவர் ஆகிடுவாங்க, ஹெட்டேக் வரும், அவங்களால வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. என்னடா இது எனக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ பீரியட்ஸ் நார்மலாக வராட்டியும் அவங்க பாடி வந்து ஓவர் வெயிட் போட ஆரம்பிச்சிடும். அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த பிசிஓஎஸ்க்கு முக்கியமான சிம்டம்ஸே முதல்ல வெயிட் கெயின் தான். இந்த வெயிட் கெயின் ஆகிறதுனால தான் நம்மளுக்கு ஏன் வெயிட் போடுதுன்னு சொல்லிட்டு ஒரு காரணமும் சர்ச் பண்ண கடைசியில் நம்மளுக்கு பிசிஓஎஸ் இருக்கிறது தெரிய வருது. பிசிஓஎஸ் அஃபெக்ட் ஆகிருக்க 80% விமென்ஸ் பார்த்திங்கன்னா ஓவர் வெயிட்டில் இருப்பாங்க, இல்லாட்டி ரொம்ப குண்டாக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து இடுப்பு பக்கத்தை விட அடி வயிற்றுலையும் அதிகமாக சதை போட ஆரம்பிச்சிடும். இடுப்புலேயும் நார்மலாக வந்து சதை இருக்கும், அதை விட அடி வயிற்றில் வந்து ரொம்ப அதிகமாக சதை போட ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் சிம்டம் பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத் இருக்கும். அதாவது வந்து பிசிஓஎஸ் அஃபெக்ட் ஆகிருக்க விமென்ஸில் வந்து நிறைய பேருக்கு வந்து ஃபேஷியல் ஹேர் க்ரோத் இருக்கும். தென் வந்து இந்த ஹேர் க்ரோத் வந்து பெல்லியில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாடி ஃபுல்லாக கூட ஹேர் க்ரோத் இருக்கும். இந்த ஹேர் க்ரோத் எதனால் வருதுன்னா ஆண்ட்ரோஜன் லெவல் வந்து எக்ஸஸ் ஆகிறதுனால வருது. இந்த ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து மேல்லையும் இருக்கும், ஃபீமேல்லையும் இருக்கும். பட் வந்து மேல்ஸில் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த ஹார்மோன் வந்து ஃபீமேல்ஸில் எப்போ அதிகமாகுதோ ஸோ இந்த ப்ராப்ளம் வருது. இந்த ப்ராப்ளம்னால வந்து எக்ஸஸ் ஹேர் வந்து க்ரோத் ஆகுது, ஃபேஸ்லேயும் பாடிலையும் எக்ஸஸ் ஹேர் க்ரோத் ஆகுது. இந்த ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் லெவல் எலிவேட் ஆகிறதுனால ஸ்கின்லாம் வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபேஸில் பிம்பிள்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிடும். பார்த்திங்கன்னா முகத்தில், முதுகில், இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து அடிக்கடி குறுப்பு வர ஆரம்பிக்கும். ஸோ இது மாதிரி ஹேர் வந்து ரொம்ப ஃபால் ஆகும், ஹேர் வந்து ரொம்ப தின்னாயிட்டு ஹேர் ஃபால் வந்து ஆகும். தென் பார்த்திங்கன்னா ஜென்ஸுக்கு எப்படி வழுக்க விழுமோ தலையில், அந்த மாதிரி வழுக்க விழ ஆரம்பிச்சிடும். பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த நெத்தியில் ஃப்ரண்ட்டில். நெக்ஸ்ட் சிம்டம் பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து ரொம்ப டார்க் ஆகும். அதாவது மார்பகத்துக்கு அடியில், கழுத்து பகுதி, இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து அந்த ஸ்கின் வந்து ரொம்ப கருப்பு கலர் ஆகிடும். ஸோ நிறைய பேருக்கு கழுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கருப்பாக இருக்கும், ஃபேஸ் எல்லாம் ஒயிட்டாக இருக்கும். கழுத்து இந்த மாதிரி இடங்களெல்லாம், கையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கருப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் சிம்டம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. எந்த ஒரு ஒர்க்கையும் வந்து ரொம்ப நேரம் எடுத்து செய்ய முடியாது. எதுக்கு எடுத்தாலும் டே ஃபுல்லாகவே வந்து அவங்க டயர்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆவாங்க. ஸோ இதுவும் வந்து பிசிஓஎஸ்க்கு ஒரு முக்கியமான சிம்டம் மாதிரி. நெக்ஸ்ட் சிம்டம் பார்த்திங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி, அதாவது குழந்தையின்மை. இந்த பிசிஓஎஸில் இருக்கவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியன்றது வந்து தள்ளி போகுமே தவிர குழந்தையே பிறக்காது இவங்களுக்கு அப்படின்ற எதுவுமே இல்லை. யார் சொன்னாலும் அதை நம்பாதீங்க, கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும். பட் வந்து ட்ரீட்மெண்ட் ரெகுலராக கரெக்டாக எடுக்கணும், அப்போ தான். ஸோ இந்த பிசிஓஎஸில் வந்து ஏன் வந்து
நம்மளுக்கு வந்து பேபி சான்சஸ் வந்து தள்ளி போகுதுன்னா ஓவுலேஷன் கரெக்டாக நடக்காததுனால. ஸோ இந்த ஓவுலேஷன் கரெக்டாக நடக்காததுனால தான் பீரியட்ஸும் சரியாக ஆக மாட்டேங்குது. ஸோ இதனால் வந்து பேபி சான்சஸும் வந்து தள்ளி போகுது. ஸோ இந்த ஓவுலேஷன் கரெக்டாக நடக்கணும். அதாவது சினை பையிலிருந்து சினை முட்டை வந்து வெளியில் வரணும். இது வெளியில் வந்தால் தான் வந்து பேபிக்கு நிறைய சான்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வெளியில் வராததுனால அந்த சினை முட்டை நமக்கு வந்து ப்ரெக்னென்சிக்கு வந்து அவ்வளோவா தள்ளி போகுது. ப்ரெக்னென்சி கரெக்டாக பிளான் பண்ணாலும் நடக்காது. ஸோ வந்து ட்ரீட்மெண்ட் மூலிமா இப்போ எல்லாமே வந்து நிறைய சேஞ்ச் சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஓவுலேஷன் ரொம்ப லேட் ஆகிறதுனாலையும் இந்த மாதிரி மிஸ்கேரேஜஸ்க்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டாக்டர்ஸால் வந்து எக்ஸாக்ட் ரீசன் கண்டுபிடிக்க முடியல. ஏன் இந்த PCOS வருது, எதனால் வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியல. பட் வந்து இந்த மேல் ஆண்ட்ரோஜன் லெவல் அதிகமாகிறதுனால, இந்த ஆண்ட்ரோஜன்ற ஹார்மோன் வந்து ஃபீமேல்ஸில் வந்து அதிகமாகிறதுனால அது வந்து ஓவரியிலேருந்து, அது கர்ப்பப்பை ஓவரியிலேருந்து நார்மலாக ப்ரொடியூஸ் ஆகிற எக்ஸையும் ஹார்மோன்ஸையும் அது வந்து தடை செய்யுது. ஸோ இதனால் வந்து நார்மலாக எதுவுமே ப்ரொடியூஸ் ஆக முடியல ஓவரியிலேருந்து. இதனால தான் வந்து இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளமும் நடக்குது. ஸோ இந்த ப்ராப்ளத்தினாலையும் PCOS வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, PCOS வர்றதுக்கு ஜீன்ஸும் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாக்கோ இல்லை சிஸ்டருக்கோ வந்து PCOS இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி ஜீன்ஸ்னாலையும் இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது இல்லாட்டி இன்னொன்று வந்து உங்கள் பாடியில் வந்து அதிகமாக இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா, ஸோ இந்த இன்சுலின் வந்து உங்கள் ஓவரிஸை அஃபெக்ட் பண்ணும். இந்த மாதிரி இன்சுலின் வந்து ஓவரிஸை அஃபெக்ட் பண்ணுறதுனால ஓவரிஸ் வந்து ஓவலேட் பண்ணுற எபிலிட்டி வந்து கம்மியாயிடுது. அதாவது எக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறது வந்து தன்மை குறைஞ்சிருது. கருமுட்டை வந்து வெளியில் வர தன்மை குறைஞ்சிருது. ஸோ PCOS வந்து இந்த காரணத்தினாலையும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா PCOSக்கு சிம்டம். அண்ட் தென் PCOS வந்து ஏன் எந்த காரணத்தினால வருது அப்படின்ற ரீசனுக்கான ஆன்சர்ஸ். ஸோ நீங்கள் PCOS இருக்க லேடிஸ் தயவு செய்து யாரும் எந்த மனக்குழப்பத்துலேயும் நீங்கள் இருக்க வேணாம். உங்களுக்கு ஏதாவது லைட்டாக சிம்டம்ஸ் இல்லாட்டி ப்ராப்ளம் மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் உடனே டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ணுங்கள். ஸோ எந்த ஃபீலும் வேணாம். அதாவது பேபி பிறக்காதா, எனக்கு இது சரியே ஆகவே ஆகாதா அப்படின்ற பயமும் பதட்டமும் வேணாம். எல்லாமே நல்லாகும். கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். தென் டாக்டர் சொல்கிற ஒரு விஷயத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபைனலாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபருக்கு இந்த சேனலோட வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா, முக்கியமாக இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு கொடுங்க. தென் வந்து நீங்களும் இந்த மாதிரி PCOSனால அஃபெக்ட் ஆகி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட் ரீட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஆதரவாகவும் இருக்கும். தென் வந்து ஒரு ப்ரிகாஷியஸாகவும் இருக்கும். ஏன்னா இதை பார்த்து இது பண்ணக்கூடாது, இது பண்ணணும், ஸோ இது மாதிரி ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ரிகாஷனாக இருப்பாங்க. இந்த வீடியோ பற்றின உங்கள் ஒப்பீனியனை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்தில் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி மேலே ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த சேனலோட நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.